சரி. இன்னைக்கு கொலோசே நிருபத்தினுடைய அந்த முகவரை மட்டும் பார்ப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, அது கொலோசே அப்படிங்கிறது ஒரு பட்டணம் சரிங்களா? கொலோசே அப்படிங்கிறது ஒரு பட்டணம். ஸோ பிலிப்பு பட்டணம், எப்படி பிலிப்பு பட்டணம், எபேசு பட்டணம், ஸோ அந்த மாதிரி கொரிந்து பட்டணம் இருக்கோ, அதே மாதிரி வந்து கொலோசேங்கிறது ஒரு பட்டணம் சரிங்களா? அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இருக்கிற அந்த துருக்கி நாடு, அதாவது ஆங்கிலத்தில் டர்க்கி, பார்த்திங்கன்னா தமிழில் வந்து துருக்கி நாடு. இந்த துருக்கி நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஏரியா தான், அதில் இருக்க ஒரு ஏரியா தான் இந்த கொலோசே பட்டணம் இருக்குது சரிங்களா? ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னா, இதை நிறுவினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் தான் நிறுவியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலாம் அதிகாரம் முதல் வசனத்துலேயே நம்ம பார்க்க முடியும். பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் சரிங்களா? பவுலும் தீமோத்தேயும் சேர்த்து இதை எழுதியிருக்காங்க. ஸோ மெயினான ஆள் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பவுல் தான் சரிங்களா? பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னபடி பார்த்தீங்கன்னா, அந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது சரிங்களா? அவருடைய 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஸோ பார்த்திங்கன்னா, அதை கிட்டத்தட்ட எப்பாப்ரா அப்படிங்கிறவர் தான் இதை சபையை வந்து நடத்தியிருக்காரு, பாஸ்டராக இருந்து நடத்தியிருக்கார் சரிங்களா? பார்த்தா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், எப்பாப்ரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை சேர்ந்தவனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எப்படி உங்களுக்காக வந்து மன்றாடி ஜெபம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து இதை பார்த்திங்கன்னா வந்து பவுல் வந்து ஜெயிலில் இருக்கும்போது எழுதியிருக்கார் சரிங்களா? ஜெயிலில் இருக்கும்போது எழுதி இந்த எப்பாப்ரா கையில் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் அங்கே எடுத்துகிட்டு கொலோசைக்கு கொண்டு போயிருக்கார் சரிங்களா? ஸோ அந்த காரியத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பாப்ரா தான் அந்த சபையின் பாஸ்டராக வந்து உங்களை நடத்தியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா? இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, வழக்கமாக பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா நிருபங்களையும் பார்த்திங்கன்னா முதலாம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தில் கூறி முடிப்பார் சரிங்களா? இதில் அதே மாதிரி தான். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனால் கிருபையை சமாதானம் உண்டாகுன்னு சொல்லி மறுபடியும் வந்து தேவனுடைய கிருபை உங்களோட இருப்பான்னு சொல்லி மறுபடியும் அதை கடைசி அதிகாரத்தில் வாழ்த்து கூறி முடிப்பார் சரிங்களா? இப்போது அந்த 4 அதிகாரத்தில் என்ன சின்ன அவுட்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? அதில் என்ன அவுட்லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் நான். அப்புறம் வர ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரிங்களா? ஸோ 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, 1ஆம் அதிகாரத்தில்னா 1வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் பார்த்திங்கன்னா வாழ்த்து தான் இருக்கும். ஸோ வாழ்த்தி பரிசுத்தவான்களுக்கு விசுவாசிகளாக இருக்கிற சகோதரருக்கு எழுதுகிறாரு. ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறார் சரிங்களா? அப்போது எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்னா, கொலோசே பட்டணத்தில் இருக்க அந்த ஜனங்கள், அந்த விசுவாசிகள் வந்து அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் பரலோகத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காகவும் வந்து இதை நினச்சி நான் வந்து பிதாவாகிய தேவனுக்கு வந்து நான் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா? இப்போ விசுவாசத்திற்காகவும் அவங்களுடைய விசுவாசத்தையும் அன்பையும் பரலோகத்தில் வைத்திருக்கிற இதுக்காக வந்து நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து எழுதுவார். அடுத்த பார்த்திங்கன்னா ஜெபம் சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு 5 ஜெபங்கள் செய்கிறார். எப்படி நம்ம எபேசு பட்டணத்தில் எபேசு நிருபத்தில் வந்து ஜெபம் பண்ணுறார் சரிங்களா? கிறிஸ்துவனுடைய அன்பின் நகலம் ஆழம் என்று அறிவு கெட்டாத அன்பு. ஸோ அதில் சில ஜெபங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய ஜெபங்கள், முக்கியமான ஜெபங்கள் இருக்குது. அதே மாதிரி பிலிப்பிலையும் பார்த்திங்கன்னா ஜெபங்கள் நம்ம 4 ஜெபங்களை பார்த்தோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய ஜெபங்களை இந்த அடுத்த பகுதியில் சொல்கிறார். ஸோ 5 ஜெபங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் முக்கியமான ஜெபங்கள். ஸோ முதலாக பார்த்திங்கன்னா சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பணும். அடுத்து பார்த்திங்கன்னா நற்கிரியைகளாகிய கனிகளை தரணும். அடுத்து பார்த்திங்கன்னா தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அடுத்ததுக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையால் நிரப்பப்படணும்னு சொல்லி உங்களுக்காக வந்து விண்ணப்பம் பண்ணுற வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதெல்லாம் முக்கியமான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய ஜெபங்கள். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த பகுதியில் என்ன விளக்குவார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முன்னாடி வந்து இருளின் அதிகாரத்துக்கு சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு கீழே சாத்தானுக்கு கீழே இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை ரட்சித்து அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக வந்து நான் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதுவார். அப்புறம் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்து நமக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பார். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை இடத்துல கொடுத்துருப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் வந்து எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள், சில காரியங்கள் வந்து அவர் பற்றிய சில காரியங்களை வந்து அந்த இடத்துல அடுத்த பகுதியில் விளக்குவதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கும், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பழைய நாட்களில் பழைய வாழ்க்கையில், அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வந்து தேவனுக்கு வந்து சத்துருக்களாக இருந்தீங்க, ரொம்ப பாவத்தில் இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, தேவனுங்களே பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாக இருக்கும்படி அதுக்காக வந்து இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அவங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை அவங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதனால் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறினவனாக நிறுத்தும்படியாக நாங்கள் அவரே அறிவித்து புத்தி சொல்கிறோம்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அதுதான் அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போராட்டம் உண்டு. ஸோ எப்படி வந்து நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து போராட்டம் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அறிஞ்சிக்கணும். உங்கள் நிமித்தமும் எனக்கு உங்களுக்கு போராட்டம் உண்டு, அதேமாதிரி உங்கள் நிமித்தம் எனக்கு வந்து மிகுந்த போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்வார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஞானம் அறிவு என்பதாக பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து அடங்கி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா யாரும் உங்களை வசனிப்பினால் வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போ இருந்த விசுவாசத்தில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரே ஒழுங்காக நடந்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அவருக்குள்ளே வேர்கொண்டவர்களாக இருங்க. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் வந்து காத்துக்கொள்ளுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிப்பை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஸ்தோத்திரத்தோடு அதில் வந்து நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதில் பெருகுங்க, தேவன் மேலே கட்டப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அடுத்த பகுதியில் 2ஆம் அதிகாரம் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன விளக்குவார்னா, சிலுவையில் வந்து தேவன் வந்து எப்படி வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான ஒரு பகுதியை அதை வந்து விளக்குவார். முன்னாடி வந்து ஞானஸ்தானத்தில் அவளோட கூட வந்து அடக்கம் பண்ணப்பட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணார், பாவங்களில் இருந்தவங்களை வந்து தேவன் வந்து உயிர்ப்பித்தார், உங்கள் பாவங்கள் எல்லாம் வந்து மன்னித்தார், நமக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை அந்த கையெழுத்தை வந்து குலைத்து போட்டார், துரைத்தனங்களின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு இதெல்லாம் செஞ்சு சிலுவையில் வெற்றி சிறந்தார் சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொள்ளாமல் மற்ற காரியத்தில் வந்து சிக்கி உங்களை வந்து நீங்கள் வந்து பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த நித்திய ஜீவனை அடைந்து போகாதபடிக்கும், உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கும், உங்களை வஞ்சிக்காதபடிக்கும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் ஓட்டத்தை சரியாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து எச்சரித்து எழுதுவார். அடுத்த பகுதியில் என்ன விளக்குவார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உலக வழிபாடுகளுக்கு தப்பி சிலர் என்ன பண்ணால் உலகத்தின் சில காரியங்களை வச்சு உங்களை வந்து குழப்ப பார்ப்பாங்க. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இதை தொட்டால் தீட்டு, இதை வந்து நீ சாப்பிடக்கூடாது, இதை தொட்டால் நீ தீட்டு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உலக பிரகாரம் சில மாம்சத்துக்குரிய காரியங்களை வச்சு அது வந்து மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான் உதவுமே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒன்றுமே உதவாது. ஸோ இப்போ இதிலெல்லாம் வந்து நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி விலகி ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். இதுதான் 2ஆவது அதிகாரத்தில் இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரம். ஸோ 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து கிறிஸ்துவுடனே எழுதுன்னு எந்திரிச்சிங்கன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் விட்டு இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மேலானவைகள்னால் என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே வந்து மேலானவைகள், ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், உன்னதமான அனுபவங்கள், தேவனுடைய சுபாவம், அதிகாரம், வல்லமை, தேவ பக்தி, ஸோ பார்த்தீங்கன்னா ஞான நன்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலானவைகள் தான். சரிங்களா? ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்கள் இன்னுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கனாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலானவைகள் தான். ஸோ பூமிக்குரியவைகள் அல்லது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கடுங்க, அப்படி மேலானதை தேடுங்க, கர்த்தருக்குரிய காரியத்தை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை தேடுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார்.
அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய மனுஷனை வந்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலாகிய புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா பழைய மனுஷனாகிய விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளை ஆசை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம சரீரத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை அந்த அவைகள் எல்லாம் வந்து அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லி விளக்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணா, வம்பு வார்த்தைகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய அறிவடையும்படி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிறிஸ்து தான். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுக்கப்புறம் மற்ற எந்த வித்தியாசம், ஏழை, பணக்காரன், புற ஜாதியான், புற அடிமை, சுயாதீனம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே கிறிஸ்து தான் உங்களுக்கு கிறிஸ்துவாக இருக்கிறார். மற்றவங்களை வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கள சகோதரராக பாருங்கள் அப்படின்னு சொல்லி, விசுவாசியாக பாருங்கள், சகோதரராக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எப்படியா இருக்கணும் அப்படின்னா, இரக்கம் உள்ளவர்களா, உருக்கம் உள்ளவர்களா, தயவுள்ளவர்களா, அது மாதிரி மனத்தாழ்மை உள்ளவர்களா, சாந்தமுடையவர்களா, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து எல்லா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போது நீங்கள் வந்து எல்லாரையும் மன்னிங்க, எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சங்கீதங்களாலும் கீர்த்தனை ஞானப்பட்டங்கனாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்திலே கர்த்தரை பாடி எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக செய்யுங்க, தேவனை ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மனைவிகள் எப்படி இருக்கணும், புருஷர்கள் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மனைவிகள் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதில் புருஷருக்கு கீழ்ப்படின்னு சொல்லுவார். புருஷர்கள் வந்து மனைவி இடத்துல அன்பு கூறணும்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். பிள்ளைகள் பிதாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இந்த காரியத்தெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம இதில் எபேசியரில் பார்த்துருக்கோம். சார் மறுபடியும் இந்த இடத்துல ரிப்பீட்டேஷனாக சொல்கிறார் இந்த இடத்துல. சரிங்களா? பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படின்னு வச்சு அந்த சொல்வார். பிதாக்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் வந்து திடனற்று போகாதபடி கோபப்படுத்தாதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், எஜமான்கள் எப்படி இருக்கணும். சரிங்களா? வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எஜமான ஆனவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார். அதனால் வந்து உங்களுடைய உலகத்தில் இருக்கிற எஜமான்களுக்கு நீங்கள் வந்து எல்லா காரியத்தில் வந்து கீழ்ப்படிங்க. அப்போ தேவனுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் உங்களுக்கு வந்து உண்மையாக தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா எப்படி ஊழியம் செய்வீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற அந்த எஜமான்களுக்கு ஊழியம் செய்யுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு பலன் வரும். அநியாயம் செய்கிறவன் அநியாயத்துக்கு ஏற்ற பலனை வந்து அடைவான். தேவனிடத்துலேருந்து பச்சை பாதம் இல்லை. எதை செஞ்சாலும் தேவனுக்கு என்று மனுஷனுக்கு செய்யாமல் தேவனுக்கு நான் செய்கிறேன், ஒவ்வொரு காரியத்தை நான் தேவனுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனப்பூர்வமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேலைக்காருக்கு சொல்வார். தான் 3ஆம் அதிகாரம். அதான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எஜமான்களுக்கு சொல்வார். சரிங்களா? எஜமான்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். எஜமான்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று வேலைக்காரருக்கு நீதியும் சேவமானது. இப்போ எஜமான்களே நீங்கள் வந்து வேலைக்காரருக்கு என்னென்ன நீதி செய்யணுமோ, நியாயம் செய்யணுமோ, என்ன சேவையானது செய்யணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோட ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அந்த காரியத்தை விளக்கி எழுதுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெப குறிப்பை கொடுக்குறாரு. நீங்கள் வந்து நான் வந்து திருவசனம் சொல்லும்படியான வாசலை வந்து தேவன் வந்து திறக்கணும், அதுக்காக வந்து நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து எனக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணணும். சரிங்களா? அவர் தான் போய் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணால் தான் தேவன் வந்து கிரியை செய்யணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஸோ அதுக்காக வந்து சுவிசேஷம் சொல்லும்படியான வாசல் அடைக்கப்படக்கூடாது, அதுக்காக வாசல் திறக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வசனம் வந்து கிருபை பொருந்தினாய் உப்பால் சாரணம் என்னதாக இருப்பதாகன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தீதிக்கு ஒனேசிமு, ஸோ அவங்க வந்து என்னுடைய செய்திகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி, என்னுடைய காரியங்கள் நான் என்னென்ன சொல்கிறேனோ அந்த காரியங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். அரிஸ்தருக்கு உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்கிறான்னு சொல்கிறாரு. மார்க்கு உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்கிறான்னு சொல்கிறார். யுஸ்து உங்களுக்காக வந்து வாழ்த்துதல் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்பாப்பிரா உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த பாஸ்டர், இவரை ஏற்படுத்தின அந்த பாஸ்டர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எப்பாப்பிரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும்
பூர்ண நிச்சயமான நிலைக்கு வந்து தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்போதும் போராடுகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். சொன்னோம் ஜனங்களுக்காக, நம்முடைய மந்தைக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக மன்றாடுகிற போராடுகிற ஊழியக்காரர்கள் வந்து அந்த விசுவாசிகளோட ரொம்ப பாக்கியவான்கள் சென்றீங்களா. அப்படிப்பட்ட ஆட்கள் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது சரிங்களா. சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்டர் வந்து உங்களுக்காக வந்து பயங்கரமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு, உங்களுக்காக திறப்பில் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் வந்து நல்லா எப்படியா பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்காக மன்றாரு. அதுக்கு நான் சாட்சியாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். அவர் வந்து அதெல்லாம் பார்க்குறாரு சரிங்களா. கண்ணாட அவருடைய ஜெப வாழ்க்கையை கண்ணால் பார்க்குறாரு. எப்படி மன்றாடி ஜெபிக்கிறார், போராடி ஜெபம் பண்ணுறார், எப்படி உண்மையாக ஊழியம் பண்ணுறான்னு சொல்லி எல்லாம் வந்து அவர் கண்ணால் பார்க்குறார். பார்த்தீங்கன்னா, லூக்கா அவங்களுக்காக வந்து வாழ்த்துதல் சொல்லுகிறார். தேமா அவங்களுக்காக வாழ்த்து, மற்ற காரியம் யாரெல்லாம் வாழ்த்துதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் கடைசியாக பகுதியை பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாகன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஊழியம் கர்த்தரிடத்துலேருந்து வந்து சரிங்களா. நாம செய்கிறதில்ல, நாம ஏதோ ஒன்று தெரிந்து கொண்டு செய்கிறதில்ல. அப்போ ஊழியத்தை வந்து தர்றது கர்த்தர் சரிங்களா. அப்போ கர்த்தர் ஏதோ மனுஷங்களால் பெறுறது கிடையாது சரிங்களா. அப்போ அதான் நான் சொன்னேன், வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இப்படி செய்தால் நீங்கள் ஒரு நாளும் இடர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜெபமான ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் சரிங்களா. அப்போ தேவனை அவர் சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படும் போது தேவன் சரியாக நம்மளை வழி நடத்துவார் பாருங்க. ஆவியான நம்மளை சரியாக வழி நடத்துவார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெற்ற ஊழியத்தை இப்போ ஊழியத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும் பாருங்கள். பரகுறையாக விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம பின்வாங்கி போகக்கூடாது, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் சத்ருவின் போராட்டங்கள் இருந்தாலும் தேவ கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நம்ம வந்து நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம். இப்படி நம்ம இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து பிதாவானவர் தமக்கு கொடுத்த ஊழியத்தை வந்து வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்து முடித்தார். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா, இருக்கும்போது அநேகருக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து தேவன் வந்து விடுதலை கொடுத்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அது மாதிரி பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணினார். பார்த்தீங்கன்னா 12 ஊழியர்களை வந்து கொடியை வச்சு ட்ரெயின் பண்ணி எழுப்பினார். அவர் இப்போ கடைசியாக வந்து சிலுவைக்கு போய் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் சரிங்களா. முற்று ஒப்பு கொடுத்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிச்சு. பிதாவானவர் இன்றைக்கி என்னென்ன சொன்னீங்களோ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்தார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பவுலும் பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வந்து வெற்றிகரமாக முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை தம்முடைய ஊழியத்தை அதாவது தேவன் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி உண்டு, அந்த ஜீவ கிரீடம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிச்சு முடிப்பார் சரிங்களா. கிருபை உங்களோடு இருப்பதாக நான் வந்து உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்த சொல்ல பாருங்க, நான் கட்டப்பட்டிருக்கதை நினைத்து கொள்ளுங்கள். அப்புறம் ஜெயிலேருந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் ஜெயிலில் இருக்கேன், நான் ஜெயிலேருந்து எழுதுறேன், அதை நினைத்து கொள்ளுங்கள், இப்போ எனக்காக ஜெர்மனிக்கோங்கிற மாதிரி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, கிருபை உங்களோடு இருப்பதாக. ஸோ தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சரிங்களா. ஒரு சின்ன ஜெர்மனி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த நிருபங்களுக்காய் நன்றி, இந்த குலோசை நிருபத்துக்காய் சோத்திர ஆண்டவரே. ஏசப்பா, அதில் இருக்கிற காரியங்களை நாங்கள் கைப்பிடித்து அதை கைக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுத்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுங்க. உங்களுடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்தவர்களாக உங்களுடைய நிருபங்களாக எங்களை மாற்றுங்க. தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தர கிருபை செய்யும். நாம் மாத்திரம் மையப்பட்டு துதி கன மகிமை அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.